அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அங்காளம்மன் ஜோதிடம் சேனல் வாயிலாக ஜோதிட தகவல்களை அனைவருக்கும் எளிதில் புரியும் விதத்தில் பகிர்ந்து வருகிறோம். நாம் சென்ற பதிவில் சூரியனின் காரகத்துவங்கள், சூரியன் மற்ற கோள்களுடன் சேர்க்கை அடையும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று பார்த்தோம். இன்றைய பதிவில் அந்த சூரியன் சந்திரனுடன் சேரும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், நாடியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை வரும்பொழுது என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சூரியனின் காரகத்துவங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் என்பது தந்தையை குறிக்கக்கூடியது, மூத்த மகனை குறிக்கக்கூடியது, அரசியல் பிரபலம், அரசு அதிகாரி, ஆண் வாரிசு, பொதுவாக உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த சூரியனின் காரகத்துவத்தில் வரக்கூடியவர்கள். இந்த சூரியனின் காரகத்துவங்கள் சந்திரனுடன் இணையும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக சந்திரன் அப்படின்னு சொல்றது பயணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சூரியன் அப்படின்ற தந்தை சந்திரன் அப்படின்ற பயணம் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை பிறந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவருக்கு இந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடியவராக இருப்பார். ஸோ சூரியன் அப்படின்றது பிரபலம், ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவங்க. சந்திரன் அப்படின்றது செலவு. ஸோ இவங்க பிரபலமாக இருக்கிறதுக்காக ஒரு செலவு செய்கிற நபராகவும் இவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு செலவை இவங்க அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜாதகருக்கும் இந்த தந்தைக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்காது. ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். சுமூகமான ஒரு உறவு இருக்காது. இவருடைய தந்தை விவசாயத்தின் மீது விருப்பம் உடையவராக இருப்பார். நீர் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இது அனைத்தும் சூரியன் பிரதானமாக சந்திரன் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த பிரதான கோளுடன் உபகோள்களாக மற்ற கோள்கள் சேரும் பொழுது இதனுடைய பலன்கள் மாறுபடுகின்றன. பொதுவாக சூரியன் சந்திரன் பிரதானமாக இணைந்த பிறகு உபகோளாக செவ்வாய் வரும்பொழுது, செவ்வாய் அப்படின்ற நிலத்தை இவர் விவசாயத்துல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். அதாவது சூரியன் சந்திரன் அப்படின்றது விவசாயம் சார்ந்து தொழிலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது கூட செவ்வாய் உபகோளா வரும்பொழுது இந்த விவசாயம் சார்ந்த தொழிலில் அதிகமான நிலங்களை வைத்து இவர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா, பிரபலம் அடையக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இதே சூரியன் சந்திரன் கூட உபகோளா புதன் சேரும் பொழுது இரட்டை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆக்சுவலாக புதன் அப்படின்றது இரட்டை, புத்திசாலித்தனமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி பல தொழில்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நபரா அவங்க இருப்பாங்க. குரு சந்திரனோட குரு உபகோளா சேரும் பொழுது தந்தை பயணத்தின் மூலம் பல நன்மைகளை அடையக்கூடியவங்களாக இருப்பார். அதாவது அவங்களுடைய தந்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போறதின் மூலமா மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. உயர்வான நிலையை அவங்க அடைவாங்க. அப்புறம் சூரியன் சந்திரன் கூட உபகோளா நமக்கு சனி வரும்பொழுது ஒரு வளர்ச்சியற்ற நிலை. அவர் பயணம் செய்யக்கூடிய நபரா இருக்கிறாரு, விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறாரு. சனி அது கூட சேரும் பொழுது கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கு. அதே சூரியன் சந்திரன் கூட உபகோளா ராகு அவருக்கு அமையும் பொழுது, ராகுன்றது நேத்தியே சூரியன் குரு ராகு கூட பார்த்துருந்தோம். அது ஒரு அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏற்கனவே சந்திரன் அப்படின்றது பயணம் சார்ந்த தொழிலில் இருப்பாரு, இல்லை பயணத்தின் மீது விருப்பம் உடையவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சூரியன் சந்திரன் கூட உபகோளா ராகு சேரும் பொழுது தந்தை அந்நிய தேசம் சென்று அங்கு தங்கியிருப்பாரு. அதிகமான கற்பனை சக்தி உடையவராக இருப்பாரு. வெளிநாட்டுக்கு போறதின் மூலமா அதிக லாபத்தை அவரு சம்பாதிக்கக்கூடியவரா இருப்பாரு. ஸோ இன்றைய பதிவில் நம்ம இந்த சூரியன் கூட சந்திரன் பிரதானமாக சேர்ந்திருந்ததுன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அந்த சந்திரனுடன்
உபகோள்களாக மற்ற கோள்கள் வரும்பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.